அடுத்து வந்து அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆப்ஷன். ஸோ அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன்ன்றப்போ மேக்ஸிமம் இங்கே தான் அங்கே மெட்டாட்ஸில் யூஸ் பண்ணுவோம்ல, மெட்டாட்ஸ் என்னென்ன பார்ப்போம், கிளிக் த்ரூ தி ரேட்டு, அதுவும் இங்கே இருக்குது. சிபிசினா கிளிக் பர் ரேட், கிளிக் பர் காஸ்ட்டு. சிபிஎம்னா இது 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 என்ன காஸ்ட் பர் மைல்னா 1000 கிளிக்ஸோட ஆவரேஜ் வேல்யூ. ஓகேங்களா. சிபிஏனா காஸ்ட் பர், ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா இவ்வளோ காஸ்ட் ஆகணும். ஆர்ஓஏஎஸ்னா ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். ஸோ இதே தான் இது இப்போ நீங்கள் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிட்டோம், அந்த கேம்பெயினை வச்சு இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்த கேம்பெயின் எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெக்னிக்கல் ஒர்க்கில் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி கூகுள் டேக் மேனேஜர், கூகுள் அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா. கூகுள் அனலிட்டிக்ஸ் 4ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது இப்போ இருக்கான்றது தெரியல, அது ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து ஸ்டேஜ் 5. இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண போகிறோன்னா கூகுள் டேக் மேனேஜர் GA4ன்னு ஒரு டூல் இருக்குது. அது இப்போ கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தெரியல, பட் கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ கூகுள் டேக் மேனேஜர்னா உள்ள வெப்சைட்ல நடக்கிற டிராஃபிக்கே மானிட்டர் பண்ண முடியும். கூகுள் அனலிட்டிக்ஸ்னா மோர் ஓவர் சிமிலர் தான். ஸோ உள்ள என்ன நடக்குது, வந்து பர்சனோட பிஹேவியர்ஸ் என்ன, எங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாமே கூகுள் அனலிட்டிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் கீவேர்ட் பிளானர்னா நம்ம இந்த கீவேர்டுக்கு எவ்வளோ உங்களுக்கு வால்யூம் இருக்குது அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 ஸ்டேஜை வந்து ஓவரால் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஆட் ரன் பண்ணிடலாம்.